கடைசியாக 2007ஆம் ஆண்டில் ராகுல் திராவிட் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை வென்ற பிறகு அங்கு இதுவரை டெஸ்ட் தொடரை வெல்லவில்லை. கடைசியாக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து சென்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்ற நிலையில் கடைசி வரை போராடி டிரா செய்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 20ஆம் தேதி முதல் இந்திய அணி இங்கிலாந்து சென்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027க்கு இத்தொடர்தான் இந்தியாவுக்கு முதல் தொடர் என்பதால் இதில் அபாரமாக செயல்பட்டு வெற்றியுடன் துவங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்நிலையில் டெஸ்ட் பார்மெட்டில் இருந்து ஓய்வு அறிவிப்பதாக கேப்டன் ரோஹித் சர்மா நேற்று திடீரென்று அறிவித்தார். இவர் மொத்தம் 24 டெஸ்ட் போட்டிகளில் 12 வெற்றிகளை மட்டுமே பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மேலும் டெஸ்டில் பார்மெலும் இல்லை. இதனால்தான் ஓய்வு அறிவித்திருப்பதாக கருதப்படுகிறது. புது ஓபனர், புது கேப்டன். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் ராகுல் சிறப்பாக செயல்பட்டதால் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் ராகுலை ஓபனராக களமிறக்க முடிவு செய்துள்ளார்களாம். மேலும் சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுத்து அவரை நீண்ட கால கேப்டனாக மாற்ற பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாகவும் இத்தொடரிலும் பும்ரா துணை கேப்டனாக செயல்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்திய உத்தேச அணி இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ராகுல், யாஷஸ்வி ஜெய்ஷ்வால், சுப்மன் கில் கேப்டன், விராட் கோலி, சாய் சுதர்ஷன், கரண் நாயர், ரிஷப் பந்த், துருவ் ஜோரல், நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், முகமது ஷமி, ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா.